யாழ்ப்பாணத்துல புதுசா பைக் வாங்க போறோம். இலங்கையில பைக் வாங்குறேன்டா இவ்வளவு விலையா? என்ன நடந்ததுன்னு அதை முதல்ல இருந்து சொல்றேன், வாங்க பார்க்கலாம். போறதுக்கு வண்டியில பெட்ரோல் காணாது. வளம போல சித்தங்கனில 1000 ரூபாய்க்கு 2 லிட்டர் 439 மில்லி லிட்டர் பெட்ரோலை மாடிச்சிட்டு அண்ணாவியத்த வீட்டுக்கு வந்தா பூக்கண்டில இந்த பூச்சி நின்றது. பேர் தெரிஞ்சா சொல்லிட்டு போங்கப்பா. நீங்க போனா நானும் உங்க கூட வருவேன். மழையை மாட முடிச்சிச்சு. சரி வாப்பா வேண்டிட்டு நாங்க மெதுமெதுவா போனோம். யாழ்ப்பாணத்துக்கு வந்தது 15 கிலோமீட்டர். அதுக்குள்ளுக்கு ஒரு பசி. 1951 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மலையான் கவேல ஒரு மசாலா தோசை, ஒரு வடை, சுடச்சிட ஒரு டீயையும் குடிச்சோம். யாழ்ப்பாணத்துல இந்த உணவகத்துல நீங்க சாப்பிட்டீங்களா? அங்க இருந்து வங்கியில தேவையான பணத்தையும் எடுத்துட்டு ஜெமகா பைக் விற்பனை முகவரிடம் போனோம். முதலாவதா அண்ணா ஒரு பைக்கை பார்த்தார். ஹைபிரிட் எப்செட். இந்த பைக் ஒரு லிமிடெட் எடிஷன், ஆனா நல்லா இருந்தது. இந்த பைக் 12,90,000 விற்பனை செய்யப்படுது. அடுத்து செட்டார் ஸ்கூட்டர் பைக் 6,90,000 விற்பனை செய்யப்படுது. நீங்க இந்தியாவில இருந்து காணொலியை பார்த்தா இந்த பைக் என்ன விலைன்னு கமெண்ட் பண்ணுங்க. இலங்கையில நாங்க ஒரு பைக் வாங்க போறதா இருந்தா குறிப்பிட்ட ஒரு தொகையை வாங்க போற பைக்குக்கு செலுத்தி 4 மாதம் வரையும் காத்திருக்கணும். அதுக்கு பிறகுதான் பைக் வாங்கலாம். நாங்க வாங்க போற பைக்கை புக் பண்ணிட்டோம். என்ன பைக் வாங்க போறோம்னு கெஸ் பண்ணுங்க. இல்லாட்டி 4 மாதத்துக்கு பிறகு ஒரு காணொலி ஒன்று வரும், பைக் டெலிவரி எடுக்கிறது. அங்க இருந்து வெளிக்கிட்டு யாழ்ப்பாணத்துல ஒரு ஸ்டிக்கர் கடையில அக்கான பைக்கு கிளியர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அங்க இருந்து வெளிக்கிட்ட வீட்டுக்கு வரும்போது தூரல் மலையோட வந்தோம். போகும்போது அடமலை வந்துருமோன்னு ஒரு யோசனை, ஆனா வரவில்லை. நீங்க பாக்குற இந்த பைக் ஜெமகா R1 B3 B போற விட இந்த பைக் நல்ல. சரி, வேற ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம். நான் உங்கள் ஜோகி. நன்றி.